வணக்கம். கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட அவர் விசாரிப்பதற்காக 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் அவர் போலீஸ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இந்நிலையில்தான் தொடர்ச்சியாக போலீசார் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்து வருகிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் கூட தாமாக முன்வந்து இந்த வழக்கு விசாரணை கிடைத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார்கள். அதோடு எஃப்ஐஆர் கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கூடுதலாக அதை சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மீண்டும் ஒரு புதிய வழக்கானது அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை பள்ளிக்கரணை பகுதியில் 7க்கும் மேற்பட்ட வீடுகளில் நோட்டமிட்டு 200க்கும் மேற்பட்ட சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் அதன் மூலமாக கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் மூலமாக கிடைத்த பணத்தை வைத்து சொகுசு கார்கள் வாங்கியதாகவும் அதே போன்று அந்த பணம் மூலமாக பெண்களுடன் உல்லாசமாக இருந்தது, அதற்காக சொகுசு வாழ்க்கை அனுபவித்து உள்ளிட்ட பல்வேறு செயல்களுக்காக அந்த பணத்தை கொள்ளையடிக்கப்பட்ட நகை பணத்தை பயன்படுத்தியதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கரணை போலீசார் அவர் மீது 7 திருட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து மேற்கொண்டு விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கொள்ளையடிக்கப்பட்ட நகையை வைத்து அதன் மூலமாக வாங்கப்பட்ட அந்த தார் ஜீப்பை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். பொதுவாக இவர் கொள்ளையடிப்பதற்காக அந்த ஜீப் மூலமாக பல்வேறு பகுதிகளுக்கு சென்று நோட்டமிடுவாராம். அதற்கு பிறகு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட பிறகு அதை அடகு வைப்பதோ அல்லது விற்பதோ அதன் மூலமாக பணம் எடுத்து அதன் மூலமாக சொகுசு வாழ்க்கை அனுபவித்து வருவாராம். இதனால் அந்த தார் ஜீப்பை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது போன்று கடைசியாக அவர் கொள்ளையடித்து இந்த ஜீப்பில் வரும்போது அந்த ஜீப் விபத்துக்குள்ளானதாகவும் அதனால் அவர் கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் சென்டரில் விட்டதாகவும் தற்போது போலீசார் அதை கண்டறிந்து அந்த ஜீப்பை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேலும் போலீசார் இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணையும் தீவிரமாக நடத்தப்பட்டு குற்றப்பத்திரிகை விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகிதா.